ஒரு சின்ன கதை. ஒரு குரு சிஷ்யன் 2 பேர் இருந்தாங்க. 2 பேரோட வேலை என்ன அப்படின்னா, 6 மாசம் அவங்க நாட்டுல உழைச்சி சம்பாதிச்ச காசை 6 மாசம் காட்டுக்குள்ள போய் இருக்கிற கோயில்களை சீரமைக்கிறது, காட்டுக்குள்ள இருக்கிற கோயிலை சுத்தி இருக்கிற மக்களுக்கு உதவி பண்றது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ 6 மாசம் நாடுனா 6 மாசம் காடு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாசம் அதே மாதிரி அவங்க தொண்டு செஞ்சுட்டு திரும்ப வரப்ப அவங்களோட வீட்டோட மேற்கூரை அப்படிங்கிறது காணாம போயிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னா சிஷ்யனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா 6 மாசம் நம்ம இறைவனுக்காக தானே வேலை பார்த்துட்டு வரோம், நம்ம வீட்டை பார்த்துக்க வேண்டியது இந்த இறைவனோட பொறுப்பு இல்லையா, அவர் எப்படி நம்ம வீட்டை இப்படி பார்த்துக்காம விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கடவுள் மேல ரொம்ப கோவம் வந்துச்சான். ஆனா பக்கத்துல இருந்த குரு சொன்னாராம், கடவுளே ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே, 6 மாசமா நான் நல்ல வெட்ட வெளியில படுத்து தூங்கிட்டு இருந்தேன், திரும்ப அந்த 4 செவருக்குள்ள போய் தூங்கணுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா எனக்காக நீ என்ன பண்ண, காத்தரிச்சு என் வீட்டோட கூரைய எடுத்துட்டு போயிட்ட, இப்ப நான் நல்ல காத்தோட்டமா தூங்கலாம், ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிட்டு இருந்தாராம். இதை பார்த்தோன்னா சிஷ்யனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இருந்தாலும் குரு இல்லையா, அவரால் ஒண்ணுமே சொல்ல முடியல. ஸோ அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்து தூங்குறாங்க. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு மழை வந்துருது. ஸோ சிஷ்யன் மழையில நனைஞ்சு இருந்திருக்கிறான். சிஷ்யனுக்கு இப்ப பயங்கரமான கோவம், யார் மேல, குரு மேல. ஸோ அவன் எங்கடா அந்த குரு அப்படின்னு தேடுறான். அந்த குரு என்ன பண்றாரு, வீட்டுக்கு வெளியே மலையில ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. என்ன சொல்லி ஆட்டம் போட்டுட்டு இருக்காருன்னா, கடவுளே ரொம்ப நன்றி கடவுளே, 6 மாசமா குளிக்காம இருந்தேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னை குளிக்க வைக்கிறதுக்காகவே மலையை இப்படி கொண்டு வந்திருக்க, ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லி மலையில டான்ஸ் ஆடிட்டு இருந்தாராம். இதை பார்த்தோம் சிஷ்யனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவு இல்லையா. ஸோ அவன் குரு கிட்ட கேட்குறான், என்ன குருவே நீங்க இப்படி பண்றீங்க, காலையிலனா காத்தனுச்சு ஓட பிரிச்சுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க, இப்ப நம்மளால தூங்கவே முடியாத அளவுக்கு மழை பெய்யுது, இப்ப என்னன்னா இந்த மழையை அனுப்பிச்சதுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சிஷ்யன் குரு கிட்ட சொல்றாரு. ஸோ அப்ப குரு சொன்னாரா, சிஷ்யா, என்னுடைய இத்தனை வருஷம் ஆன்மீக வாழ்க்கையில எனக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்றது நான் இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நம்ம எந்த கண்ணோட்டத்தோட பாக்குறோமோ அந்த கண்ணோட்டத்தை தான் மகிழ்ச்சி இருக்கு. ஸோ என் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட எந்த கண்ணோட்டத்தோட பார்த்தா எனக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்குமோ அந்த கண்ணோட்டத்தோட நான் பார்த்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் நான் வாழ்க்கையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டோன்னும் சிஷ்யன் சொன்னாரா, கடவுளே ரொம்ப நன்றி கடவுளே, இவ்வளோ ஒரு அற்புதமான குருவை எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி கடவுளேன்னு சொல்லி சிஷ்யனும் மலையில டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாராம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சூழ்நிலைகள் எதுவும் நம்ம கையில இல்லை, நம்ம கையில இருக்கிற ஒரே விஷயம் சூழ்நிலைகளை நம்ம பார்க்குற கண்ணோட்டம் மட்டும்தான். ஸோ நம்ம கண்ணோட்டம் தான் நம்ம கையில இருக்கு. அதனால அதை சரியா வச்சுக்கிட்டு வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ